தள்ளி இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் யூ கெட். இப்போ யோசிக்கிறப்ப எப்படி தோணுது? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. You don't have any regrets on that? No regrets. Medway Hospitals and Lexco Corporate presents Behind Its Master Inspirers with A.R. Rahman. Powered by Sri Murugan Travel Agency, MCR Pure Cotton Club, J. Chandran, Lakshmi Ceramics, Mr. Gold Oil 100% கடலை எண்ணெய். Fashion partner Yashko, shirts, trousers, dhotis. லைஃப்பில் வந்து எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்து வரும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கை நிலையானதில்லை. சின்ன வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் தெரியும், அப்புறம் எங்கள் பாட்டி இருந்துட்டாங்க, அப்புறம் நாய்க்குட்டி வச்சுருந்தேன், நாய் இருந்துச்சு, எல்லாமே போனவுடனே அப்புறம் நினச்சா எதுவுமே நிலையானதில்லை. ஆசைப்படுறதெல்லாம் கடவுள் உடனே கொடுத்துறது கிடையாது. எது பிடிச்சாலும் அது வந்து நம்மகிட்ட போயிடுது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கடவுளாக பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காரோன்னு தெரியல. ஸோ ஃபேஸ் பண்ணி பாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. என்னுடைய வாழ்க்கை பயணம் டிஃப்ரெண்ட். இப்போ யோசிக்கிறப்ப எப்படி தோணுது? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பி வித் வைஸ் பீப்புள் அண்ட் பிகம் அ வைஸ் மேன், பி வித் ஸ்டூபிட் பீப்புள் அண்ட் பிகம் அ இடியட். நீங்கள் இசைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் பர்சனலாக? நீங்கள் இஸ் இட் எ காலிங்? எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐவ் சீன் ஹியூமிலேஷன், ஸோ மச் ஆஃப் ஹியூமிலேஷன்ஸ் இஸ் ஃபேஸ்ட் வித்தின் அவர் ஓன் ஃபேமிலி. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், பட் அப்போதுமே கூட வெறுப்பு இல்லாமல் அன்பின் வழியை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி? முதல்ல ஒரு இன்டென்ஷன் ஒரு டிசைட் பண்ணிடணும், இப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, எதுதான் வந்தாலும் இதே மாதிரி இருக்க முடியுமா. அதுக்கு வந்து மேக் அ சாய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நல்லவனா இருக்கலாம். ஸோ ஹவ் யூ டிஃபைன் மியூசிக்? இதுதான் சார் உழைப்பு, வயிற்று பழப்பு. ஒவ்வொரு இசையும் அதில் எவ்வளோ உழைப்பு போயிட்டு இருக்கு. அது ஈஸியாக சில பேர் சொல்லும்போது இது என்னோட டீமையே நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. வெல்கம் டு மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லெக்ஸ் கோ கார்ப்பரேட் வழங்கும் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் A.R. Rahman. பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, MCR பியூர் காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன், லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் மிஸ்டர் கோல்ட் ஆயில் 100% கடலை எண்ணெய். ஃபேஷன் பார்ட்னர்ஸ் யாஸ்கோ, ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். இசை புயல் A.R. Rahman அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட். ஸோ ஸ்டைலிஷ் சார். ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஸ்டைலிஷாக மாறிட்டே இருக்கு. என்னால் முடியல. முடியலன்னா புரியல. சும்மா இல்லை, ரீசெண்ட் டேஸாக பயங்கர ஸ்டைலிஷாக மாறிட்டு இருக்கீங்க. ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை எஸ்பெஷலி உங்களுடைய சும்மா ஃபீல் குட் ரெப்ரசன்டிங் நம்ம தமிழர்கள், தமிழ்நாடு, இந்தியா, இந்த உலகத்தில் நம்ம அப்படி தானே இருக்கணும். ஸோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அந்த ஃபீலே. ஓகே. ஆக்சுவலாக உங்கள் மனசுக்குள்ளே லுக்கில் இளமையாக இருக்கிறது ஒரு பக்கம், பட் எப்போதுமே ஒரு இளைஞர் மனசுக்குள்ளே நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணும். நான் சின்ன பையனாக இருந்தப்போ நீங்கள் மியூசிக் போட்டதுலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த தலைமுறையினுடைய இளமைத்தன்மையை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தோணுது. அது ஹவ் யூ டூ தட்? மியூசிக்கில் நம்ம ஐ திங்க் வி டோன்ட் ஏஜ் இன் மியூசிக். ஓகே. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் யூ நெவர் ஏஜ் இல்லை. இப்போ நான் வந்து 70 வயசானவனா 70 வயசுக்கு ஏற்ற மாதிரி தாத்தாங்களில் போடுறது கேட்டு பண்ணுறது எங்கே போய் பண்ணுறது. ஸோ மியூசிக் எப்போது இளமையாக இருக்கிறதுனால A.R. Rahman இளமையாக இருக்காருன்னு வச்சு. கண்டிப்பாக அதே மாதிரி ஐ திங்க் நம்மளுக்கு வேறு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் தூக்கி த்ராஷ் பண்ணிருக்கணும். அதாவது the hatred or jealousy or anything, no, when you keep putting in worry, sadness, அது போடும்போது நம்மளுக்கே ஐ திங்க் யூ ஃபீல் குட். இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள புஷ் இருக்கு. ஓகே. ஆனால் அது எப்படி சார் போடுறது? அது அப்புறம் கத்துறேன், தனியாக கிளாஸ் தரேன். ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஏன்னா ஐ திங்க் கடந்து போகணும். ரெனவுன்சியேஷன்றது வந்து ஒன்ஸ் யூ கோ இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி யூ கெட் கைண்ட் ஆஃப் ரெனவுன்சியேஷன் எக்ஸ்பர்டீஸ். அது எப்படி வந்து இந்த சுக துக்கத்துலேருந்து இப்படி தள்ளி நிற்கிறது இந்த மாதிரி நம்ம. ஏன்னா இதெல்லாம் நம்மளை வீக் பண்ணுறது இல்லையா. நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. ஒன்று, நீங்கள் ஆஸ்கர் மேடையில் சொன்ன ஒரு விஷயம், அன்பின் வழியை தேர்ந்தெடுக்கிறதா வெறுப்பின் வழியை தேர்ந்தெடுக்கிறதுனா நான் அன்பின் வழியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது இன்னும் அப்படி தான் இருக்குது. இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக லைஃப்பில் நம்ம நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்ப்போம். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நல்லது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பட் அப்போதுமே கூட வெறுப்பு இல்லாமல் அன்பின் வழியை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி எடுக்கிறீங்க? ஐ திங்க் அது முதல்ல ஒரு இன்டென்ஷன் ஒரு நம்ம டிசைட் பண்ணிடணும், இப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, எதுதான் வந்தாலும் இதே மாதிரி இருக்க முடியுமா. அதுக்கு வந்து நம்ம ஒரு டிப்ளமேட்டாக இருக்கும், டிப்ளமசி கூட ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது இல்லையா. சம்டைம்ஸ் ஒரு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம், அந்த டைமில் வந்து ஒரு 10 பேர் வராங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ளைட்டை பிடிக்கணுமா இல்லை இவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியுமா, ஃப்ளைட் இருக்குது, நான் க்ளீனி டெல் தம் லைக் என் ஃப்ளைட் இருக்குது, சாரி. ஸோ வி மேக் அ சாய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நல்லவனா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த இன்டென்ஷன் இருக்கிறப்போ அதை தொடர்ச்சியாக செய்ய முடியுது. அப்படியே வே பேக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வென் யூஆர் அப்படியே சச்சின் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்களா அந்த காலகட்டம். உங்கள்ட்ட 28 வயசில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் அந்த இது. நாம் நினைக்கிறதெல்லாம், நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் கடவுள் உடனே கொடுத்துறது கிடையாது. நமக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதோட வெர்ஷன் 2.0 தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு.
ஸோ எனக்கு என்னென்னா அது இவ்வளவு நாள் பண்பட்டு இந்த துறையில் வந்த ஒருத்தருடைய வார்த்தை மட்டும் மாதிரி தெரில. நீங்கள் இங்கே ஒரு லைன் எடுக்கிறீங்க என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இல்லாத அதான் சின்ன வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் தெரியும், அப்புறம் எங்கள் பாட்டி இருந்துட்டாங்க, அப்புறம் நான் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தேன், நாய் இருந்துச்சு, எல்லாமே போனவுடனே அப்புறம் நான் நினச்சா எதுவுமே நிலையானது இல்லை. ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு எந்த இன்டென்ஷனில் போகிறோமோ, அதாவது மியூசிக்கோ லவ்வோ, அது கடைசி வரைக்கும் எப்படி தக்க வைக்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே. ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட்? ஏன்னா நீங்கள் மியூசிக்குள்ளே உள்ளே வந்தது யங் ஏஜ்னு, இப்போ நாங்கள் அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பேசுகிறோம். எது பிடிச்சாலும் அது வந்து நம்மக்கிட்ட போயிடுது இல்லையா. லைக் சப்போஸ் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணும்போது அது வரவே வரல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரென் செஷன் வந்தோடனே அதை நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கடவுளாக பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காரோன்னு தெரியல. ஸோ ஃபேஸ் பண்ணி பாரு அப்படின்னு. யா எக்ஸாக்ட்லி, இது மாதிரி இதுதான் வாழ்க்கை. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீ வந்து தள்ளி இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் யூ கெட். ஆனால் இந்த மாதிரி ரியலைசேஷன்லாம் உங்களுக்கு எந்த ஏஜில் வந்தது? அது ஆட்டோமேட்டிக்காக வருது சார். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. என்னுடைய வாழ்க்கை பயணம் டிஃப்ரெண்ட் தான். ஓகே. ஆக்சுவலாக இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெகசியை பற்றி பேசுகிறப்ப நம்ம அதை நாங்கள் எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுவோம். அவர் 15 இயர்ஸ்லேயே மியூசிக்கில் வந்துட்டார், அப்படி என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் 15 வயசில் நீங்கள் மியூசிக்கில் வரப்போ இருந்த உங்களின் மனநிலையும் சூழலும் இருக்குல்ல. அப்பா இறந்துடுறாங்க, வீட்டை பார்த்துக்கணும், ஒரு பக்கம் மியூசிக்கில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த காலகட்டங்களை இப்போ யோசிக்கிறப்ப எப்படி தோணுது? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. கரெக்டாக நடந்ததெல்லாம். ஏன்னா இப்போ அந்த வயசில் என்ன பண்ணுறோம், போயிட்டு விளையாடுறோம், அதுக்கப்புறம் சைட் அடிக்கிறது, அதெல்லாம் டைமே இல்லை சுத்தமாக. ஸோ அந்த எல்லாமே நான் என்னுடைய தொழில் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி யூ டோன்ட் ஹேவ் எனி ரெக்ரெட்ஸ் ஆன் தட்? நோ ரெக்ரெட்ஸ். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அந்த வயசில் பசங்க பண்ணக்கூடிய இயல்பான ஒரு தெருவில் கிரிக்கெட் விளையாடுற லெவலுக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னைக்கு வந்து இது வந்து அதெல்லாம் மீறி இருக்கு இல்லையா, இந்த கலைன்றது அதெல்லாம் மீறி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. அதாவது இசைன்றது, அப்புறம் ஆர்ட், அப்புறம் கம்போசிஷன், அப்புறம் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 13லேருந்து 23, அது வந்து ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு அந்த டைமில். பிகாஸ் அந்த டைமில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெக்கார்டிங் ரொம்ப ஜாஸ்தி. மார்னிங் 7 to 1, 2 to 9, 9 to 9, 9 to 9. சண்டே வந்து டபுள் பேமெண்ட் தருவாங்க. நல்லா சண்டே மட்டும் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லா டைமும் ஐ திங்க் பிடிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ ரவுண்ட் த கிளாக் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்குள்ளே, அதாவது ஆக்சுவலி எனக்கு என்னுடைய 20 வயசு வந்து எனக்கு ஒரு 60 வயசு மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க கூட தான் நான் பகிர்ந்தேன் இல்லையா. அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்களோட ஸோ நீங்கள் பழகினவங்களாம் ரொம்ப பெரியவங்கல்ல. பெரிய ஒரு நாள் அது 25 வயசில் வந்து கண்ணாடி, நான் அந்த மாதிரி இல்லையே, எனக்கு நான் யங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது மாதிரி இன்டர்னலி ஆல்சோ ஸ்டார்ட் ஃபீலிங்ல அது மாதிரி பெரியவங்களோட பழகிறதுனால அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி be with wise people and you'll become a wise man. Be with stupid people, you'll become an idiot ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் பெரியவங்களோட இருந்தனால பெரியவங்களோட மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இசைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் பர்சனலாக? நீங்கள் இஸ் இட் a calling? எங்கள் அம்மா அப்பாவோட தொழில் நீ பண்ணு, இது போய் படித்து வேஸ்ட் பண்ணாத டைம்ட்டாங்க. அப்படியா? படிக்க இதெல்லாம் வேஸ்ட், நீ படிக்காத, இது உங்கள் அப்பாவோட தொழில் பண்ணால் போதும். ஷி ஹேட் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஷி வாஸ் a visionary. அப்பாவுடைய இறந்து போனாங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்க, இதெல்லாம் ஓரளவு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த இவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலியை ஒரு ஷேப்பப் பண்ணி தடுமாறிடாமல் எடுத்துகிட்டு போனது ஒரு விமனோட ரோல் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. உங்கள் அம்மாவோட ரோல் இதில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான? அம்மாவோட ரோல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆனாலே, ஒரு லெவலில் ஃபெயில் ஆனாலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாரும். அவ்வளோ வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்நோக்கமே இல்லை. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இது சேஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி இன்னும் ஸ்மால் டவுன் மைண்ட் செட்டு பண்ணிக்கிறாங்களா எல்லாரும். ஏதாவது ஒன்று தப்போ யாராவது திட்டினாலே போய் பசங்க, ஐ திங்க் தே டோன்ட் see what can come after. The world will change. நம்ம ட்ராவல் பண்ணும்போது மனநிலை சேஞ்ச் ஆகலாம். அதெல்லாம் அம்மாவுக்கு வந்து I've seen humiliation, so much of humiliation she's faced within her own family. அதெல்லாம் மீறி அவங்க என் பசங்களுக்கோசம் வாழணும், என் பையனுக்கோசம் வாழணுன்றது. அதனால தான் அந்த பீஸ் கார்டன் கட்டினது அவங்களுக்கு. அதாவது அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் ஒரு பெண்மணியாக அவங்க வந்து ஸ்ட்ரென்த் இருந்தது இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பீக்ஸ் கார்டன் கட்டினது. ஓகே. ஃப்யூச்சரில் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த அம்மா பையனை கைட் பண்ணியிருக்காங்க, பசங்களை கைட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் இந்த விஷயம் பற்றி சொல்கிறப்போ இன்னொன்று சொல்லியிருந்தீங்க. இப்போது அதாவது இப்போல்லாம் வந்து வாழ்க்கை வந்து அடுத்த கணத்தில் மாறிடலாம், ஒரு பயணம் மாற்றிடலாம், யாரோ திடீர்னு வந்து பேசுகிற ஒரு நண்பன் கொடுக்குற வார்த்தையை மாற்றிடலாம், இப்போ டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க இப்போது அப்படின்னு சொன்னீங்க. அதை நீங்கள்
எப்படி பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு அது? ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தவர் நீங்கள். ஸோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கை நிலையானதில்லை. ஒரு ஒரு நம்ம ஒரு லாஞ்சில் இருக்க மாதிரி, ஒரு ஏர்போர்ட் லாஞ்சில் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம்ல, அது மாதிரி ஒரு ட்ரான்சிட் தான் நினைக்கிறேன். அந்த ட்ரான்சிட் நினைக்கும் போது நமக்கு லைட் ஆகிடும். சரி, நம்ம தொல்லைகளும் ஜாஸ்தி இருக்காது, பர்மனெண்ட்டாக இருக்காது, நமக்கு நல்லதும் பர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு வேறு ஒரு மோடில் இருந்தாலே போதும், ஒரு நியூட்ரல் பிளேஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி. ரொனால்ட் கிப்ளிங் சொல்கிறாருல்ல, இவர் he says that success and fame and failure are like imposters. Both are imposters மாதிரி. ஸோ அந்த 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 இடத்துக்கு மைண்டை வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது எனக்கு உங்கள் மியூசிக் சைடில் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சில விஷயங்கள் க்யூரியஸாக இருக்கும். ஒரு நார்மல் லேமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு இசை வழியாக என்னென்ன உணர்வை கடத்துறது அப்படின்னு பார்க்குறப்போ, ஒருத்தர் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதுன்னு இருக்குல்ல, ஒரு கேசட்டில் பாடல்கள்லாம் ஆரம்பத்தில் வெளிவரும், இப்போ வந்து வீடியோவாக வந்துடுது. ஒரு பாட்டு ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும்னா மார்கழி பூவே. இப்போ மார்கழி பூவே அந்த அந்த ஒரு குயிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த சவுண்டு. அப்போ அது அந்த ஐ வில் பி தேர், அது ஒரு மலை பிரதேசம், ஒரு மிஸ்ட் அங்கே இருக்க போது, ஏதோ ஒரு குயில் கத்துது அல்லது குருவி கத்துது, அப்படியே வனாந்தரத்தில் அப்படியே பரவசத்தில் நான் இருக்கேன். எப்போ ஹவ் யூ டேக் மீ தே, அது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது? ஐ திங்க் நான் சினிமாவில் வந்து நான் 10 வருஷம் வாசிக்கிறேன். அந்த 10 வருஷம் சொன்னாலும் 40 வருஷம் வருஷம் மாதிரி கணக்கு. அதில் நான் முதல் கற்றுக்கிறது என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இந்த ட்ரான்சிஷன் எனக்கு தேவைப்பட்டது. அந்த ட்ரான்சிஷனில் நான் பல இசைகள்லாம், அப்புறம் ஆர்ட், அப்புறம் மூவிஸ் பார்க்கும்போது, இது மாதிரிலாம் இருக்கலாமே தமிழ் பாட்டு, இது மாதிரிலாம் பண்ணலாம் பாட்டு, அப்புறம் இது மாதிரி உள்ளே போகலாமே பாட்டை பற்றி. இது ஒரு 7 ஹவர் முடிக்கிறது தான் ஒரு சாதனையாக இல்லை. அந்த பாட்டு எப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம 7 மாதம் 7 வருஷம் எடுக்கலாம். பாட்டு வரும்போது அந்த ஹோல் இம்மர்சிவிட்டி வரணும்ல, அந்த ராகத்தை அந்த ராகத்துக்குள்ளே போகலாம், அது எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அது வந்து மால்கோன்ஸ் ராகம் இல்லையா. ஸோ அந்த ராகம், இந்த ராகம் வந்து எது பண்ணாலும் ஒரு வேறு பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம பண்ணோம்னா அந்த அந்த அது மாதிரி வராது. எப்படி ட்ரெடிஷன் யூஸ் பண்ணலாம், சுப்ரபாதமோட டியூன் இருக்கும்ல, அதில் இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் அது யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் 3 நாள் ஒன்று பண்ணுவோம், அப்புறம் 3ஆவது நாள் ஓகே சுப்ரபாதம் ஒரு நல்லா இருக்கும், அது ஃப்ளூட்டில் பண்ணலாம், அப்புறம் இன்னும் 3 நாள் கழிச்சு திருப்பி கேட்கும்போது, ஏன்னா உடனே நம்ம அந்த மனநிலைக்கு வரமாட்டோம். அது அந்த அப்ஜெக்டிவிட்டி வரணும்னா அதுக்கு டைம் ஆற போட்டு திருப்பி கேட்கணும். இதுக்கு தான் டைம். அது மாதிரி உட்காந்து ஃபுல்லாக பண்ணுறதில்ல. மாதிரி ஒரு மியூசிக் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? இன்டென்சிட்டி, டெப்த் இருக்கணும், லைக் இமர்சிவ் டெப்த். கண்டிப்பாக. இப்போ இந்த பாட்டு 6 நிமிஷம் உங்களுக்கு ஞாபகம் தெரியல, 6 minutes, பட் அது ஆக்சுவலி 10 நிமிஷம் கட் பண்ணு. 10 நிமிஷம். ஸோ அவங்க வந்து ஷோபா அவங்க பாடினப்போ, அவங்க வந்து புது சிங்கர் இல்லையா, அப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்காங்க. சரி, அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கர், ஸோ அவங்கள மால்கோன்ஸில் பாடுங்க சொல்லி மெயின் டியூன் கொடுத்தோன்னே, அப்புறம் அப்போ மைக் வச்சுட்டு கார்ட்ஸ் வாசிச்சுட்டே இருப்பேன். அது வாசிக்கும் போது அவங்க என்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்கள வந்து கைட் பண்ணி ஒரு பாடம் அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. ரிப்பீட் பண்ணுறதுல 4 தடவை தப்பாக இருக்கும், 5ஆவது தடவை கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இட் வில் பி லைக் 20 minutes. அப்புறம் அதை வெட்டி அதுக்கப்புறம் அது பேட்ச் இல்லாமல் திருப்பி பாட வச்சு. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஸ்கல்ப்டிங்னு சொல்லணும். ஸ்கல்ப்டிங் ஆக்சுவலாக ஏன்னா அது அப்படியே அந்த குயிலில் ஆரம்பித்து நேராக ஃப்ளூட்டுக்கு போகும், ஃப்ளூட்லேருந்து வைடன் ஆகும். ஆக்சுவலாக ஒரு விஷுவல் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு மியூசிக்கை எப்படி பண்ண முடியுது அப்படி? என்கேஜ்மெண்ட்டில் நம்ம திரைப்படமே என்கேஜ்மெண்ட் தான், ஸ்டோரிஸ் என்கேஜ்மெண்ட் தான், வாழ்க்கை என்கேஜ்மெண்ட் தான். அந்த என்கேஜ்மெண்ட் வரணும்னா சர்ப்ரைசஸ் வேணும் இல்லையா. அதே மாதிரி சில இடங்கள் வந்து ஐம் நாட் குட் அட் மியூசிக், நான் ஒரு லேமன், நான் தான் கேட்குறேன். மியூசிக் நல்லது, ஒரு ரசிக்கிற ஆசையாக ரசிக்கிற ஒரு ஆளாக தான். பேசிக்காக ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்கிறப்ப முதல் வந்து அவர் இசையின் சத்தத்தை, புதிய சத்தங்களை கொண்டு வந்தவர் ஏஆர் ரஹ்மான். இப்போ அரபிக்கடலோரம் பாட்டில் சின்னதாக ஒரு அலை சத்தம், அதான் நீங்கள் ரீசெண்டாக எங்கேயும் ஃபன்னாக தக் பண்ணீங்க, நல்ல ஸ்பீக்கர் போட்டு என்ன இயர்ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்குறப்ப ஒரு அது ஏன் சொன்னேன்னா, ஒவ்வொரு இசையும் அதில் எவ்வளோ உழைப்பு போயிட்டுருக்கு. அது ஈஸியாக சில பேர் சொல்லும்போது ஒரு பாட்டு கேட்கல, அது வந்து ஒவ்வொரு இன்டென்ஷனோட பண்ணுறோம் இல்லையா. ஒரு ஜென்ரேஷனுக்கு, ஒரு சிஸ்டம்க்கு பண்ணுறோம், ஒரு அட்மாஸ்பியர் மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நைட்டு தூங்காமல் ஹோல் டீம் சேர்ந்து பல முறை கேட்டு திரும்பி மாற்றி பண்ணும்போது, அவங்க ஒரு வார்த்தையில் சொல்லும்போது இது என்னோடய டீமையே நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? கண்டிப்பாக. ஓகே, அதாவது அவ்வளோ. அப்போ ஒரு பாடலை நான் கேட்குறதுக்கு ஒரு சின்ன மெனக்கடலோட ஒரு பாடலை கேட்கணும் ஒரு ரசிகன் அப்படின்னு தேவையில்லை. பாடலை இதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், அது வெளியில் எப்படி இருக்கோ அது இம்பார்ட்டன்ட். பட் அவங்க சொல்கிறதுக்கு அவங்க ரைட் இருக்கும். அது வந்து 3 kinds of mixing இருக்குது. வந்து ஓல்டன் ஸ்டைலில் வந்து எல்லாம் மோனோவில் இருந்தது, அவங்க எல்லாம் ஒன்றா வாசிப்பாங்க. ஸோ வாய்ஸ் ஜாஸ்தி வைப்பாங்க, மீது எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே மைக்கில் எடுத்துருந்தாங்க அப்போ இல்லையா. ஸோ கிட்டார் தள்ளி போடுப்பா,
வாய்ஸ் கேட்கணும், தபலா தள்ளிப்போ, பேஸில் தள்ளிப்போ, அது மாதிரிலாம் இருந்தது. பட் அது ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஸோ நான் அது ஒரு தனி ஸோ அந்த பழக்கத்துடைய தொடர்ச்சியாக இது இருக்கப்போ இந்த வேற ஒரு மியூசிக்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியல. நான் இல்லை ஏறும். அப்போ ரஹ்மான் உள்ளே வந்தப்போ 2 நடந்தது. ஒன்று வந்து இன்னும் அது புதுசாக இருக்குது அப்படின்னு ஒன்று இருந்தது. பாட்டு கேட்கல, மறுபடியும் நான் அதுக்குள்ளே வரல சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு தொடர்ச்சி, இசை தொடர்ச்சின்னு ஒன்று இருக்கும்ல, பாடலை வெளியில் கேட்டு மியூசிக் கொஞ்சம். என்னுடைய முதல் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் இசை ஏன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, இந்தியாவில் மட்டும் இருக்குது, அது ஏன் வெளியே போகல, எதுக்கு நம்ம வெளிநாடு இசை கேட்குறோம், என்ன குறைச்சலாக இருக்குது, ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம யோசிக்கும் போது, ஓ இல்லை ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து ஃபிலிமுக்கு பண்ணுறோம், நம்ம ஆடியோ லிசனிங்க்கு பண்ணல. ஃபிலிமில் வந்து 6K மேலே போகாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதையும் மூடிட்டு ஜனங்களுக்கும் 6K மேலே போடாமல் கொடுக்குறோம். ஸோ ஜனங்க கேட்குறதுக்கு வந்து செப்பரேட்டாக பண்ணி மிக்ஸு, ஃபிலிமுக்கு செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். அது முதல்ல ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து 8 ட்ராக்ஸோ இல்லை 16 ட்ராக்ஸோ பண்ணிட்டு ஃபிலிமுக்கு ஒரு மிக்ஸ் இருக்கும், சிடிக்கு ஒரு மிக்ஸ் இருக்கும். ஓ, அதுவே நீங்கள் உள்ளே வந்த பிறகு நடந்தது தான். பிகாஸ் என்னால் முடியும். அப்போ எனக்கு வந்து ஸ்டுடியோ என்னுடைய ஓன் ஸ்டுடியோனால ப்ரொடியூசர் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்ட போகிறதில்ல. ஸோ நான் வந்து 1 மாதம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு நல்லா வரும். என்னோடய ஸ்டுடியோ ரேட்டு பற்றி கவலை இல்லை, சின்ன ஸ்டுடியோ தானே அது. ஸோ அது அந்த சேஞ்ச் நடந்தது. ஓகே, அது வந்து சின்ன எம்பவர்மெண்ட். ஓகே, நீங்கள் சின்ன ஸ்டுடியோன்னு சொன்னதுனால இது எனக்கு எவ்வளோ தூரம் கேட்டது தான். மணிரத்னம் அவங்களை முதல் முறை வந்து சந்தித்தப்போ இப்போ நல்ல மியூசிக் போடுற பையனாக இருக்காருன்னு வந்து பார்க்குறப்போ ஒரு சின்ன கரேஜில் தான் உங்கள் மியூசிக் எது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி அது இன்னும் அதே ரூம் தான். இன்னும் அந்த ரூம் தான். இன்னும் அந்த ரூம் தானே? ஓ ஓகே, இந்த கராஜில் உட்காந்துட்டாப்பா இப்படிலாம் மியூசிக், பெட்டர் எக்யூப்மெண்ட்டு இன்னும் அதெல்லாம் இருக்குது. இப்போது மோ சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் பண்ணுங்க. ஸோ அதே இடத்துலேருந்து தான் இருக்கீங்க. ஓகே, நான் இந்த ஏரியாவில் சுற்றி பல இடத்துல குடியிருந்திருக்கேன். எனக்கே உங்களை ஒரு நாள் பார்த்துன்னு நினச்சிருக்கேன். பைக்லாம் போட்டுலாம் சுற்றிருக்கேன். இப்போ பார்த்துட்டீங்க. அது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலமாக நீங்கள் இங்கே ஏரியாவில் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஈஸியாக இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிலாம் போயிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் என்னோட வாழ்க்கைக்குள்ளே எப்பவுமே ஸ்டுடியோ தான். அப்போ எங்கே போனாலும் நம்ம நடக்க முடியாது இல்லையா? ஓ, ஆளுங்க முடியும், அது இங்கே இருந்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்தோட உங்களுக்கு பர்சனல் கனெக்ட் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக. கிரேட் இஃப் யூ வாண்ட். இது அம்மா வாங்கினது, அப்புறம் அப்பா வாங்கினது, அப்புறம் அம்மா கட்டினது. அதனால ஒரு பர்சனல் எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட், வெளியில் போகிறோன்னா டப்புன்னு போய்ட்டு அமெரிக்கா போயிடுறது, இல்லை யூரோப் போகலாம், சிங்கப்பூர் போகலாம் இல்லையா? அவன் நமக்கு 20 நிமிஷம் தானே, 20-25 நிமிஷம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம். ஸோ அதனால் உங்களுக்கு உலகம் வந்து 2வது நீங்கள் வேறு பகலில் நீங்கள் தூங்கிடுவீங்க, நைட்டு தான் முழிச்சிருப்பீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் பற்றி சில நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் 2-3ல் 1. உண்மையாகவே நீங்கள் நைட்லாம் முழிச்சிருப்பீங்க, பகல்லாம் தூங்கிடுவீங்களா? பகலில் ஃபுல் ஆஃபீஸ் மோஷன் இருக்கும், வந்து செக் சைன் பண்ணு, டேக்ஸ் கட்டணும், அது பண்ணு இது பண்ணு. அப்போ எப்போ மியூசிக் வரும். ஓகே, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவேன். அந்த டைமில் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு நைட் ஒர்க் பண்ணால் யாரெல்லாம் போயிடுவாங்க. இந்த இரவு வேலை பார்க்குறதுல அதில் இல்லை, அது அப்ராட் போனோன்னா ஃபுல்லாக பகலில் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே தூங்கிடும், லைக் கம்ப்ளீட்லி டெட் ஆஃப்டர் 8. இப்போ யூரோப்லாம் போனோம்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக ஒன்றுமே ஒர்க் பண்ணணும். எல்லா கடையும் முடிடுவோம், சாப்பாடு. ஆமாம், அவங்க 5-6 மணிக்கு முடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் அங்கே மாற்றிடுறது. இங்கே வந்து நமக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, நம்ம ஹோல் சிஸ்டம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே மென்டலி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது தான். மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரஃப்லி எவ்வளோ நேரம் அப்புறம் சன்னா வருவாங்க, அவர் இருக்காரா பார்க்கணும். இப்போ நம்ம உள்ள டீப்பாக போகும்போது என்ன ஆகுது, அப்படியே வெளியே வந்துடுறோம் ஒரு க்ரியேட்டிவ் இதில். ஐ மீன் அதுக்குள்ளே உள்ளே இருக்கும்போது யாராவது வந்தாலே பேய் வந்த மாதிரி இருக்கும். லைக் வி ஆர் கோயிங் ஸோ டீப் இன் டு த ஆர்ட், ரைட்? ஓகே, ஸோ டக்குன்னு ஒரு சின்ன அது கூட உங்களுக்கு திரும்ப போயிட்டு திரும்ப உள்ளே போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பாட்டு தியானம் மாதிரி தானே. ஸோ ஹவ் யூ டிஃபைன் மியூசிக்? இதுதான் சார் பழப்பு, வயிற்று பழப்பு. ஏதாவது ஒரு வகையில் டிஃபைன் பண்ண முடியும். டிஃபைன் நீங்கள் பண்ணிங்க. இப்போ ஏன்னா உங்கள் லைஃப்லோடைய பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய இடத்துல ஷார்ப்பாக டிஃபைன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால கேட்குறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷனாக இருந்தது, அப்புறம் ப்ரொஃபஷன் ஆச்சு. இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிரிட்ஜ் to do many things for me. Behind Us Master Inspirers with A.R. Rahman. Title sponsor Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's Go Corporate. Business Beyond Boundaries. Powered by Sri Murugan Travel Agency. சுற்றுலாவா யோசிக்கவே வேணாம். Sri Murugan Travel Agency. MCR Pure Cotton Club. Formals and Casual Shirts. ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கண்ணை மற்றும் டி நகர். லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். மிஸ்டர் கோல்ட் ஆயில் 100% கடலை எண்ணெய். எல்லாமே கரெக்ட். ஃபேஷன் பார்ட்னர் யாஷ்கோ. ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ்.